அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினியர்களே, இந்த இனிய மாலை பொழுதிலே உங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால பிரச்சனைகளை குறித்தான ஒரு விழிப்புணர்வுக்காகவும் அதை பற்றி ஒரு கலந்துரையாடல் மூலமாக சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக போதை இல்லாத சமூகம் படைப்போம் என்ற தலைப்பிலே இன்னைக்கு ஒரு சில கலந்துரையாடல் நிகழ்ச்சி செய்ய இருக்கிறோம். இதுல 2 ஆளுமைகள் நம்மளுடைய கலந்துரையாட இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க சேட் பாக்ஸ்ல நீங்க போடலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ இல்ல கருத்துக்களோ இருந்தாலும் நீங்களும் இதுல கலந்துரையாடலாம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இதனுடைய முதலாவதாக ஒரு சிறிய குர்ஆன் வார்த்தைகளோடு ஆரம்பம் செய்யலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. தபிக்கப்பட்ட ஷைத்தானும் தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் உண்மையில் நஷ்டத்தில் இருக்கிறான். ஆனால் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டும் நற்செயல்கள் புரிந்து கொண்டும் மேலும் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை எடுத்துரைத்தும் பொறுமையை கடைபிடிக்குமாறு அறிவுரை கூறிக்கொண்டும் இருந்தார்களோ அவர்களை தவிர. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருக்குர்ஆனுடைய 103வது அத்தியாயம் அல்-அஸ்ர் 3 வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டது. இந்த அத்தியாயத்திலே சொல்லப்படுகிறது போல இந்த நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய ஒரு பணி, அந்த பணியினுடைய ஒரு பாகமாக கூட தான் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில இன்னைக்கு போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. முன்பெல்லாம் மதுவுக்கு அடிமையாகிறதோ இல்ல போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகிறதோ, அதாவது இந்த மது பழக்கம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அதாவது சோகத்தில் இருக்கும்போது அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு ஒவ்வொரு கலாச்சார நிகழ்வுகள்லையுமே இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இன்னைக்கு மாறி போயிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா இளைஞர்கள், மாணவர்கள், அதுவும் பள்ளிக்கூட மாணவர்களிடத்திலேயே இந்த போதை வஸ்துக்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கிறத பாக்குறோம். சோ மது மட்டும் இல்லாம இன்னைக்கு பல்வேறு வடிவங்கள்ல தடை செய்யப்பட்ட பல்வேறு பொருட்கள் விற்கக்கூடியதை பார்க்கிறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா இதுல இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நிறைய பேர் இதுல ஈடுபடுறாங்க. அதுல விற்பனை செய்யறதும் வாங்கறதும் எல்லாமே இறை நம்பிக்கை கொண்ட ஆட்களும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இதை களையிறதுக்கான ஒரு ஏற்பாடாக நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இதுல பதிவிடலாம். சேட் பாக்ஸ்ல நீங்க பதிவிடுங்க. ஸோ அந்த அடிப்படையில இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். ஸோ முதலாவதாக இந்த இளைஞர்களிடத்துல இன்னைக்கு இந்த மது பழக்கம் எந்த அளவுக்கு பிரபலமா இருக்கு, அதிகமா இருக்கு, அதை களையிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில அதற்கான காரணங்கள் என்ன, அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம். முதலாவதாக நான் சகோதரர் கமாலுதீன் அவர்களை அழைக்கின்றேன். அவர் சோலிடாரிட்டி இளைஞர் அமைப்பினுடைய மாநில தலைவர்கள் இருக்கின்றார்கள். ரீசெண்டா சோலிடாரிட்டியில கூட போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கான நிகழ்ச்சிகளை நடத்தியிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில நம்மளுடைய ஒரு இளைஞரும் கூட அவர். ஸோ அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வருவதை அழைக்கின்றேன். நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமிddin. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதீ ஹதானா லிஹாதா வ மா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அலீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவில்லாருளும் நிகரில்லா பேரன்புடையனும் ஆகிய எல்லாம் அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அனைத்து இறைத்தூதர்களிலும் குறிப்பாக இஸ்லாமிய சத்திய மார்க்கத்திலே நம்முடைய முழுமையாக வாழ்ந்து வழிகாட்டுவிட்டு சென்ற இறுதி தூதர்
ரசூல் கரீம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வாழ்ந்த அத்தனை நபி தோழர்கள் தோழிகள் மீதும் குறிப்பாக இந்த மெய்நிக நிகழ்ச்சியில் ஒருங்கே இருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, ஜமாத் இஸ்லாமியின் தமிழ்நாடு ஊடகத்துறை சார்பாக போதையில்லா தேசம் போதையில்லா சமூகம் என்ற ஒரு தலைப்பின் கீழே சமகால பிரச்சனையிலே முதல் தரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாணவ இளைஞர் சமூகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்து அந்த பிரச்சனையை கலந்துரையாடல் செய்ய வேண்டும், களமாட வேண்டும், அந்த பிரச்சனையை களமெடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இது ஒரு துவக்க நிகழ்ச்சியாக நாம் என்ன செய்யலாம் சொன்னா பார்க்கலாம். அன்பானவர்களே, சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு சார்பாக கடந்த 5-6 மாதமாக தமிழக அளவில் இந்த போதைக்கு எதிராக பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா நடத்திருந்தோம். பல களப்பணிகளையும் செய்திருந்தோம், கள ஆய்வுகளையும் செய்திருந்தோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா உடனடியாக களையெடுக்கக்கூடிய, உடனடியாக வேறறுக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு சமூக பிரச்சனையாக இந்த போதையை நம்ம பார்க்கலாம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா போதை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பாதிப்பு அடையக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னு சொன்னா மாணவர்கள், இளைஞர்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து, இன்னும் ஒரு சில ஆய்வுகள் சொல்லுது 13 வயசுல இருந்து 64 வயசுக்கு இடைப்பட்ட 240 மில்லியன் மக்கள் இந்த போதைக்கு அடிமையாயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம்னு சொல்றாங்க. அதுல குறிப்பாக 80% ஆண்களாகவும் 20% பெண்களும் அதுல இருக்கிறாங்கன்ற விஷயத்தையும் அந்த புள்ளி விபரம் சொல்லுது. கடந்த 3 ஆண்டுகள்ல ஒரு சர்வதேச புள்ளி விபரம் ஒரு குழு சொல்லுது 60 லட்சம் பேர் இறந்திருக்கிறாங்க. எதனுடைய அடிப்படையில அப்படின்னு சொன்னா இந்த போதை வஸ்தை அவர்கள் பயன்படுத்திய ஒரே காரணத்திற்காக. அதில் குறிப்பா யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மாணவர்களும் இளைஞர்களும் இருக்கிறாங்க, அதுல பெண்களும் இருக்கிறாங்கன்ற ஒரு கசப்பான செய்தியும் நமக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா கொண்டே இருக்கிறது. அப்போ வரக்கூடிய அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போதையினுடைய அந்த தாக்கம் அதிகரிச்சுட்டு தான் வருது. இந்த போதை விற்கக்கூடிய ட்ரக் மாஃபியா, இந்த ட்ரக் மாஃபியா கும்பல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சமூகத்துல ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஒரு போதை பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும். விதவிதமான ஒரு போதைப் பொருளை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உற்பத்தி செய்யறாங்க, வெளிநாட்டுல இருந்து அதை இறக்குமதி செய்யறாங்க. அதை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இங்க சேல்ஸ் பண்ணி மாணவர்களுடைய, இளைஞர்களுடைய அந்த எதிர்காலத்தையே சீரழிக்கக்கூடிய நிலைமை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இதுல ரொம்ப வேதனையாக விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம களப்பணி ஆட்டினதுல முன்னாடி டாக்டர் சுகல் சாப் சொன்னது போல இந்த போதைப் பொருளை விற்கக்கூடிய நபர்களும் யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம மக்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்ற ஒரு கலாய்வுல ஒரு ரிசல்ட் வருது. அதே மாதிரி அதை பயன்படுத்தக்கூடிய நபர்களும் நம்ம மக்கள் இருக்கிறாங்க, நம்ம மாணவ இளைஞர்கள் இருக்கிறாங்கன்ற விஷயமும் நமக்கு தெரியுது. ஆக நம்ம ஜமாத் ஒவ்வொரு துறையிலையும் இந்த தீனை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு பெரிய உன்னத நோக்கத்தோடு பணியாற்றிருக்கக்கூடிய நாம இந்த சமூக பிரச்சனையை நம்ம கையில் எடுத்து ஆக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகளை நம்ம அடிக்கடி நம்மளுடைய பயான்லையும் நம்ம சொல்லிக்குவோம். மருநபில் மௌரூஃபி வைன்ஹவுன் அனில் முன்கர்னு சொல்லிட்டு நன்மை ஏவக்கூடிய ஒரு பணியை நம்ம செய்யணும், தீமையை தடுக்கக்கூடிய ஒரு பணியையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மளுடைய பயான்களை நம்ம பேசிட்டு வரோம். இது என்ன ஒரு சங்கடமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா நன்மை ஏவக்கூடிய பணிகள்ல நம்ம இலகுவாக இறங்கிடுறோம், செஞ்சிடறோம். அதுல சில கஷ்டங்கள் துயரங்கள் இருந்தாலும் அதை என்ன செய்யறோம்னா ஃபேஸ் பண்ணிடுறோம். தீமையை தடுக்கக்கூடிய ஒரு பணிகள்ல இன்னும் நாம் கடக்க வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. இன்னும் நாம் அதிகமாக அதுல பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஜமாத்து, குறிப்பா ஜமாத் ஊழியர்களுக்கு இருக்குதுன்றத நம்ம விஷயத்த சொல்றோம். நம்ம ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த போதைன்றது ரொம்ப பெரிய ஒரு வாஸ்ட் ப்ராப்ளமா என்ன செஞ்சுட்டு இருக்கு சொன்னா கண்டெம்பரரி வேர்ல்டுல பார்த்துட்டு இருக்கோம். எஸ்பெஷலி முஸ்லிம் கம்யூனிட்டியில இந்த ஒரு பிரச்சனையை பாக்குறோம். இன்னமும் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னு சொன்னா பள்ளிகள்லையும் விடுதிகள்லையும் கல்லூரிகள்லையும் பாத்தீங்கன்னு சொன்னா பிளான் பண்ணி போதை மாஃபியா கும்பல், ட்ரக் மாஃபியா கும்பல் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையை என்ன செய்யறோம்னு சொன்னா பார்க்கிறோம். இன்னமும் ஒரு குறிப்பா சொல்லணும்னா நம்மளுடைய மஹல்லாவை தேர்ந்தெடுத்து இல்லையா, நம்ம முஸ்லிம் மஹல்லாவை தேர்ந்தெடுத்து அதுல சில இளைஞர்களை அடையாளம் கண்டு அந்த ஒரு போதை பொருளை விற்கக்கூடிய நிலைமையை என்ன செஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னா இப்ப உருவாயிட்டு வருதுன்னு பாக்குறோம். சோ எல்லா தளத்திலும் அது பள்ளிகளா, குறிப்பா பள்ளியிலையும் சேல்ஸ் ஆகுதுன்றாங்க.
இப்ப நிறைய நம்ம நியூஸ்லாம் வந்து பாக்குறோம். 8th 9th படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட இந்த போதை பொருட்களை வந்து பயன்படுத்தக்கூடிய நிலை வந்து இருக்குது. முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு, அவன் வந்து மது வந்து பயன்படுத்திட்டான் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக அது வந்து பார்க்கப்பட்டுச்சு. இப்போ வந்து சாதாரண அந்த மதுவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரணமாக அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வரக்கூடிய ஒரு நிலைமையை வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா பாக்குறோம். இந்த மதுவையும் தாண்டி இனி அடுத்த கட்ட நகர்வாக இந்த போதை பழக்கத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவர்கள் வந்து ஆட்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் அந்த போதை பழக்கத்திற்கு ஆளாகக்கூடிய நபர்களுடைய சதவீதம் வந்து உயர்ந்துட்டு தான் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா போறதை நம்ம வந்து பார்க்கிறோம். எங்க இருந்து இது வந்து துவங்குதுன்ற விஷயத்த நம்ம வந்து பண்ணணும். இந்த ஆரிஜின் ஆஃப் தி ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல வந்து மீடியா வந்து ஒரு பெரிய ரோல் பிளே வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா பண்ணுது. பசங்க வந்து கையில இருக்கக்கூடிய வந்து மொபைல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து சினிமாவா இருக்கட்டும், சில ரீல்ஸ் வீடியோஸ்ல எல்லாம் வரக்கூடிய சில போதை சம்பந்தமான ஒரு வீடியோஸை வந்து பார்த்துட்டு அதுல வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அடிக்ட் ஆயிடுறாங்க. சினிமால வரக்கூடிய அந்த ஹீரோஸ் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அடிக்ட் ஆயிடுறாங்க. இன்னமும் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னா நம்மளுடைய நண்பர்கள், நம்ம பிள்ளைகள், மாணவர்கள், இளைஞர்கள் சேரக்கூடிய அந்த குழுவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தினால மற்ற துணை நண்பருக்கும் அது வந்து பழக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து என்ன செய்யறான்னு சொன்னா ஏற்படுறாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸினுடைய ப்ரெஷர், அந்த பியர் ப்ரெஷர்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு ப்ரெஷர்னாலையும் பசங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எடுத்துக்கிறாங்க. சரி, இன்னமும் வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு சும்மா தானே எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன லெவல்ல அவர்கள் வந்து ட்ரையல் பார்க்கும் பொழுது அதுல வந்து அடிமையாகக்கூடிய அடிக்ஷன் ஆகக்கூடிய நிலைமையை வந்து பாக்குறோம். எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கூல் லிப்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கூல் லிப்ஸை வந்து சாதாரணமாக வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்து வந்துருச்சு. பசங்க பள்ளியில பல தலைமை ஆசிரியர்களையும் ஆசிரியர்களையும் வந்து சந்திக்கும் பொழுது அவர்கள் வந்து வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னன்னு சொன்னா பசங்க வந்து கிளாஸ்ல வாய்ப்புல வந்து அந்த கூல் லிப்ஸை வச்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது வந்து அடிக்கடி வந்து என்னென்ன நடக்குது, தொடர்ந்து நடக்குது. டாய்லெட்ல எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்டர்வெலுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கூல் லிப்ஸ் வந்து அங்க வந்து கிடக்குது. சில பள்ளிகள்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா போதை அதனுடைய வசதி வந்து கிடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இது வந்து மாணவர்களுடைய இளைஞர்களுடைய ரொட்டீனா வந்து என்ன செய்யுதுன்னா சாதாரணமாக நார்மலைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, இயல்பாக்கம், இது வந்து தவறே இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையா வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா பாக்குறோம். சோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே தான் வந்து என்னன்னா வருது. இதுல மெயினா நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உடனடியாக இது வந்து களம் இறங்கி இதை நம்ம வந்து களம் ஆடணும், களை எடுக்கணும் அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய தரப்புல இருந்து என்ன செய்யணும் சொன்னா இதற்காக நம்ம வந்து வேலை செய்யணும். இப்போ வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா எந்தெந்த தளங்கள்ல வந்து வேலை செய்யக்கூடிய விஷயம்ன்றது பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 3 தரப்புல நமக்கு வந்து ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, 3 தரப்புல இருக்கிறாங்க. அந்த 3 தரப்பு ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா முதலாவது ஆடியன்ஸ் வந்து போதையினால என்னன்னு தெரியாத ஒரு மாணவர்கள், அதை குறித்தான அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாத ஒரு மாணவர்கள், அவங்க ஃப்ரெஷ் ஜெனரேஷன், அவர்களுக்கும் இந்த பிரச்சனைகளையும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளுங்க இருக்கிறாங்க இல்லையா, இவர்களை வந்து என்ன செய்யணும் அட்ரஸ் வந்து பண்ணணும். ஏன்னா இவங்க சோசியல் மீடியாவா இருக்கட்டும், நண்பருடைய வட்டாரமாக இருக்கட்டும், ட்ரக் மாஃபியா கும்பலாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்துல வந்து ஃபியூச்சர்ல வந்து தாக்கப்படலாம். அதனால இந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய நபர்களை வந்து அடையாளம் கண்டு அவர்களுக்கு நாம இந்த போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா பல்வேறு கட்டங்களாக களங்கள்ல நம்ம வந்து நடத்தணும். அது பள்ளிகளாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், மஹல்லாவாக இருக்கட்டும் இல்லையா, சின்ன சின்ன குழுக்கள் அங்கங்க நிற்பாங்க இல்லையா, அந்த கேங்ஸ்டர் இப்பெல்லாம் வந்து ஜாஸ்தி வந்து ஆயிடுச்சு. சின்ன சின்ன அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து சூழ்ந்து நிற்கிறாங்க இல்லையா, இவங்களெல்லாம் அடையாளம் கண்டு அவர்களுக்கு வந்து இந்த போதை விழிப்புணர்வு விஷயங்களை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல இதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம வந்து பண்ணணும். நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. நம்ம பள்ளிகள்ல போய் போதை எதிர்ப்புக்கு நாங்க வந்து ஒர்க் பண்றோம், பசங்களுக்கு நாங்க அவேர்னஸ் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்றப்போ அவர்கள் வந்து வெல்கம் பண்றாங்க. எங்களுடைய இந்த பள்ளியில வந்து பிரச்சனை இருக்குது, நீங்க வாங்க மக்கள்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்றாங்க. அப்ப பள்ளிகள்ல வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா இது மாதிரியான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நடத்தலாம். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா கல்லூரிகள்லையும் வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து நடத்தலாம். கல்லூரிகள்லாம் வந்து அட்வான்ஸ் லெவல்ல வந்து என்னன்னா போயிடுச்சு. பள்ளிகளை வந்து சின்ன சின்ன அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இருக்கிறாங்க. கல்லூரிகள்ல அட்வான்ஸ் லெவல்ல வந்து இந்த போதை பொருட்களை வந்து பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. சில விடுதிகளையே நம்ம வந்து போகலாம். விடுதிகள்ல வந்து வாய்ப்புகள் இருக்கக்கூடிய விடுதிகள்ல போய் உட்கார்ந்து இந்த ட்ரக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நாம வந்து பண்ணலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னு சொன்னா செக்டார் வந்து எந்த செக்டார்ல ஒர்க் பண்ணணும்னு சொன்னா பேரண்டிங், சரிங்களா, பெற்றோர்களுடைய வளர்ப்பின் அடிப்படையிலும் கூட இந்த ஒரு நபர்கள், மாணவ இளைஞர்கள், முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த பழக்கத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அடிக்ட் ஆயிடுறாங்க என்ற விஷயமும் நமக்கு வந்து தெரியுது. பெற்றோர்கள் கண்டுக்கிறதே கிடையாது.
பையன் வந்து எங்க போறான், யார் கூட பழகுறான், எத்தனை மணிக்கு போறான், எத்தனை மணிக்கு வரான், அவன் என்ன மொபைல்ல வந்து பாக்குறான்ற மாதிரியான ஒரு ட்ரெண்ட் எல்லாம் வந்து என்ன செஞ்சுச்சுன்னா மாறிட்டு வந்து வருது. அப்போ பேரண்டிங் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்ற விஷயத்த நம்ம பண்ணணும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, கிடைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேரண்டிங் மீட்டிங் வந்து நம்ம என்ன செய்யணும்னா நடத்தணும். பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நாம வந்து பண்ணணும். அடுத்த ஒரு விஷயமா வந்து பார்த்தோம்னு சொன்னா ஆசிரியர்களுக்கும் இதை நம்ம வந்து பண்ணணும். இப்ப நமக்கு அயாட்டான்ற போன்ற குரூப் எல்லாம் நமக்கு இருக்கு இல்லையா, இதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் சொன்னா ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தொடர்ந்து இந்த மதுவாலையும் போதைப் பொருளாலையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து என்ன, அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து என்ன, உன்னோட ஃபியூச்சர் வந்து ஸ்பாயில் ஆயிடுன்ற மாதிரியான சென்டிமெண்டா எமோஷனலா அவர்கள் வந்து வகுப்பு எடுக்கும் பொழுதே பேசக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை அவர்கள்ட்ட வந்து என்ன செய்யணும்னு சொன்னா ஏற்படுத்தணும். ஏன்னா சில பள்ளிகள்ல கல்லூரிகள்ல ஒரு ஆசிரியர்கள் வராங்க, பாடம் நடத்துறாங்க, போயிடுறாங்க. மேலோட்டமாக அவர்களுடைய டச் தான், அந்த பாண்டிங் தான் இருக்குது பிட்வீன் தி ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவர்களும் வந்து ரொம்ப பெரிய ஒரு ரோல் பிளே வந்து இந்த ஒரு ட்ரக்கு எகெயின்ஸ்டா வந்து பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ மாணவர்கள்ட்ட டைரக்டா கவுன்சிலிங்கா இருக்கட்டும், பேரண்டிங்காக இருக்கட்டும், மூன்றாவதாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆசிரியர்களாக இருக்கட்டும், இதுல வந்து பண்ணணும். நான்காவது பாத்தீங்கன்னு சொன்னா மஹல்லா பேஸ்டு ஒர்க் வந்து என்ன செய்யணும் சொன்னா அதுவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்குது. பல மஹல்லால நம்ம போய் மீட் பண்றோம், பல பள்ளி தலைவர்களை நம்ம போய் வந்து மீட் பண்ணும் பொழுது ஆமாஜி எங்களுடைய ஏரியாலையும் இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கு, டார்கெட் பண்ணி இந்த போதைப் பொருளை வந்து என்ன செய்யறாங்க சேல்ஸ் பண்றாங்க, விற்கிறாங்க, ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தாக இருக்குது. பசங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா எங்க ஏரியால இருக்கக்கூடிய முக்கால்வாசி நபர்கள் வந்து போதை பழக்கத்துல இருக்கிறாங்க. அந்த முக்கால்வாசி நபர்கள் யாருன்னு சொன்னா முஸ்லீம் மாணவ இளைஞர்களாக தான் வந்து என்ன இருக்கிறாங்க. அப்போ இந்த மஹல்லா பேஸ்டும் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அந்த அடிப்படையில நாங்க ஒரு 2-3 வீக்ஸ் பேக்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சென்னை புதுப்பேட்டையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஒரு கார்னர் மீட் வந்து பண்ணோம். நல்ல மாஸ் லெவல்ல இருக்கக்கூடிய ஏரியாவை நம்ம தேர்ந்தெடுத்தோம். அங்க இருக்கக்கூடிய மஹல்லால இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி நாங்க நடத்துறோம்னு சொன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோ இது பண்ணோம். வீடியோ வந்து போடுறதுன்றது டிஃபிகல்ட்டா இருக்கும், அதுக்கு பர்மிஷன் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வீடியோ ஒண்ணு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா உருவாக்கி அந்த வீடியோவே நாங்க வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்இடி ஸ்கிரீன் வச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கும் பர்மிஷன் வாங்கணும், நோட்டீஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதே மாதிரி வந்து ரோட்ல இருந்து அவேர்னஸ் மீன்ஸ் ஸ்பீச் வந்து பண்ணோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஏரியால வந்து சென்னை புதுப்பேட்டையில வந்து பண்ணோம்னா மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு. அப்போ மஹல்லா பேஸ்டு ஒர்க்கை தொடர்ந்து பண்ணணும். ஏதோ ஒரு தடவை 2 தடவை வந்து பண்ணிட்டு என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னா விட்டுற வந்து கூடாது. அப்போ மஹல்லா பேஸ்டு ஒர்க்கை நம்ம வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் நம்மள்ட்ட வந்து இருக்கணும். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கவுன்சிலிங். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. செகண்ட் யார் அப்படின்னு சொன்னா அடிக்டட் கேண்டிடேட். யாரெல்லாம் மதுவுக்கும் போதைக்கும் அடிமையா இருக்கிறாங்களோ அவர்களை நேரடியாக நம்ம வந்து சந்திக்கணும். அதுல வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும். யாரும் வந்து ஒருத்த வந்து அடிக்ட் ஆயிட்டா அப்படின்னு சொன்னா திரும்ப அந்த ஒரு அடிமைப்பட்ட ஒரு பழக்கத்திலிருந்து மீண்டு வருவது என்பது ரொம்ப ஒரு ரிஸ்கான ஒரு ஒர்க்கு தான். இருந்தாலும் கூட அந்த யாரெல்லாம் அடிக்ஷன் ஆயிருக்கிறாங்களோ அவர்களை சந்தித்து அவர்களுக்கு பர்சனல் கவுன்சிலிங் கொடுத்து, இல்ல அவர்களுக்கு வந்து மெடிசனல் கவுன்சிலிங் வந்து கொடுத்து, இல்ல அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னும் மருத்துவர்கள்ட்ட வந்து அழைச்சிட்டு வந்து போகலாம். இன்னும் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் சில நபர்களுக்கு திருச்சியில ஒருத்தர் வந்தாரு, நான் வந்து மதுவுக்கு அடிமை ஆயிட்டேன், என்னால அதை வந்து விட முடியல, நான் என்ன பண்ணணும்னு வந்து கேட்கறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் மெடிக்கல் கவுன்சிலர்ட்ட வந்து அவங்க வந்து பேசி தொடர்ந்து அவங்க வந்து மெடிசன் வந்து என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா எடுக்க வந்து வச்சிருக்கோம், அவங்க தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி மீண்டு வர முடியாமல் வெளியே சொல்ல முடியாமல் எத்தனோ அடிக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இருப்பாங்க. அவர்களை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா டார்கெட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து வேலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த அடிமை தலையிலிருந்து அவங்க அடிமைப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அவர்களை வந்து என்ன செய்யலாம் சொன்னா மீட்டெடுக்கலாம். சோ இந்த 2 கேட்டகரின்றது இட் இஸ் வெரி ஈஸி டு டூ த ஒர்க். நம்ம இந்த 2 பிளாட்ஃபார்ம்ல 2 செக்டார்ல ஈஸியா வந்து என்ன பண்ணலாம்னு சொன்னா ஒர்க் வந்து பண்ணலாம். ஒன்னு ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ், இன்னொன்னு அந்த அடிக்டட் கேண்டிடேட்ஸ். அது இல்லாம நான் சொன்னது பேரண்ட்ஸ்ல இருக்கட்டும், அதே மாதிரி டீச்சர்ஸ்ல வந்து இருக்கட்டும், அதே மாதிரி மஹல்லாஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈஸியா வந்து நம்ம வேலை செய்யக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா வந்து இருக்குது. இறுதியாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாதான் கவர்மெண்ட்டை நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும், காவல்துறையை அப்ரோச் என்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்றோம்ல, அதிகாரத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா இந்த போதை பழக்கத்தை வந்து ஒடுக்கணும், முடக்கணும் அப்படின்றது. பல ஏரியால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிபார்ட்மெண்ட் சப்போர்ட்டோட தான் வந்து அந்த ட்ரக் மாஃபியா கும்பல் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ட்ரக்கை வந்து சேல்ஸ் பண்றாங்க, ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஆனா அது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு ஏரியா. நமக்கு இப்போதைக்கு ஆரம்ப நிலையில நம்ம அந்த என்ன பண்ண முடியாது, பிராக்டிகலா அந்த டிபார்ட்மெண்ட்டை டச் பண்றது, நேரடியாக ட்ரக் மாஃபியா கும்பலுக்கு எதிராக நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்றது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதை நம்ம செகண்டரியா நம்ம வந்து வச்சுக்கலாம்.
பிரைமரி ஒர்க் நிறைய இருக்குது, நிறைய வாய்ப்புகள் வந்து என்னன்னா இருக்குது. அந்த வாய்ப்புகளை என்ன செய்யணும்னு சொன்னா பயன்படுத்தலாம். பல பள்ளிவாசல்களை போய் ஜிம்மா உரையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா இந்த ட்ரக் அகேன்ஸ்டுக்கே பண்ணோம். சில இமாம்கள்ட்ட போய் நம்ம வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம்னா அவர் இமீடியட்டா அடுத்த ஜிம்மாலேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மதுக்கும் போதைக்கும் எதிராக வந்து ஜிம்மா ஸ்பீச் வந்து பண்றாங்க. இன்னமும் வந்து பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க. உலமா பெருமக்கள்கிட்ட வந்து மீட் பண்ணும் பொழுது அவர்கள் எல்லாமே வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து உணர்றாங்க. அந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்க ஜிம்மா மேடையில வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அட்ரஸ் வந்து பண்றாங்க. இது மாதிரி வந்து தொடர்ந்து நம்ம வந்து வேலைகள் வந்து பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு ரிசல்ட் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய கமிங் ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சேஞ்சஸ் வந்து என்னன்னா இருக்கும். திரும்பவும் வந்து சொல்றேன், இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து என்னன்னா பார்க்கப்படுது. அதே போல இஸ்லாம் வந்து ரொம்ப தெளிவாக மதுவுக்கும் சரி போதைக்கும் சரி ரொம்ப பெரிய ஒரு பிராக்டிக்கல் ஒரு ப்ராகிபிஷன் வந்து என்னன்னா ஒரு ரிலீஜியன் அப்படின்னு சொன்னா இஸ்லாம் தான். அதை நம்ம மக்கள்கிட்ட வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா எடுத்துட்டு போலாம். சமகாலத்துல வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மதுவை வந்து நடைமுறை சாத்தியப்படுத்திய ஒரு மார்க்கம் வந்து இஸ்லாமா வந்து எல்லாம் இருக்குது. அந்த பேஸ்ல வந்து அதே மார்க்கம் தான் நம்மளுடைய கையில இருக்குது. அதையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து நடைமுறை சாத்தியமாக வந்து ஆக்க முடியும். அதே குர்ஆன் வசனத்தை கொண்டும் நபியினுடைய வார்த்தைகளை கொண்டும் அதை வந்து என்ன செய்யணும் சொன்னா நம்ம இந்த எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்த முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, ரொம்ப பெரிய டிராபேக் இருக்குது. எப்போ யாருக்கு இந்த பழக்கம் வரும்ட்டு இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. கடந்த மாதம் வந்து எங்களுடைய மகளால ஒரு பையன் ஃப்ரெஷ்ஷா சூப்பரான பையன் தங்கமான பையன் பேர் எடுத்துட்டு இருந்தவன் இந்த மாதம் வந்து அவன் வந்து ட்ரக் வந்து என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா அடிமையா இருக்கிறான். அதுல இருந்து அவன் வந்து மீட்டு கொண்டு வரதுன்றது ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சா இருக்குது. இந்த ஆக்டோபஸ் கரங்களை கொண்டு நம்ம ஒடுக்கணும்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான வேலைகள் தான் இந்த ஒரு மதுவுக்கும் போதைக்கும் எதிராக நம்ம வந்து என்ன செய்யணும்னு சொன்னா பணிகள் செய்ய வேண்டிய வேலை வந்து இருக்குது. எப்ப வேணாலும் வந்து யாருக்கு வேணாலும் இந்த வந்து ஒரு அடிக்ஷன் வந்து ஏற்படுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய பிள்ளைகளையும் வந்து தொடர்ந்து வந்து கண்காணிக்க வேண்டும். அவர்கள் யாரோட பழகுறாங்க அப்படின்றத கண்காணிக்க வேண்டும். அவர்கள் தனிமையா இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்யறாங்கன்றத வந்து தொடர்ந்து வந்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய மெட்டபாலிசம் பாடியில ஒரு சேஞ்சஸ் வந்து வருது, அவங்க சிந்தனையில சேஞ்சஸ் வருது, அவங்க ஒரு மூட் அவுட்டா வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக அந்த என்ன செய்யணும்னு சொன்னா அடையாளம் வந்து காண வேண்டிய கட்டாயத்துல நாம வந்து இருக்கிறோம். இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா சொல்லிட்டே வந்து போலாம். இது ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்ற அடிப்படையில என்னுடைய வார்த்தைகளை வந்து நான் இதோட வந்து கன்க்ளூட் பண்றேன். இன்ஷா அல்லாஹ் வேற ஏதாவது டிஸ்கஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து நம்ம டிஸ்கஷன்ல நம்ம இன் பிரீஃபா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வேர்ட்ஸோட என்னுடைய வார்த்தைகளை வந்து கன்க்ளூட் பண்றேன். வாகித்தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கமலகுண்டு ரொம்ப நன்றி. சிறப்பா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. இன்னைக்கு இது எந்த அளவுக்கு மீடியமா சமுதாயத்துல போயிட்டு இருக்கு, அதே மாதிரி ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களும் இதுல சம அளவுல பங்குல இருக்காங்க அப்படிங்கறது சொன்னீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டெப்ல நம்ம வந்து அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும், அதுலயும் இப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கிறவங்க ஆல்ரெடி அடிக்டட்ல இருக்கிறவங்க அவங்களுடைய செயல்முறைகள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். மஹல்லாதோறும் நம்ம இதை வந்து செய்ய வேண்டியிருக்கு. அதுலயும் குறிப்பா நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம், பொறுப்பு மிக்க சமுதாயம், நாம இதை வந்து அதிகமா பொறுப்போட நம்ம இதை வந்து கொண்டு போக வேண்டியிருக்கு. ஸோ நிறைய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணீங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அடுத்ததா வந்து இது வந்து ஆக்சுவலா இன்னொன்று சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமா வந்து நம்ம பார்க்கிறோம். இப்ப நான் ஆக்சுவலா ஒரு இதுல படிக்கும்போது ஒரு சைக்கலாஜிஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஒரு எலியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுல வந்து ரீசெண்டா நான் படிச்சேன். ஸோ அதுல எப்படின்னா ஒரு கூண்டுல வந்து ஒரு எலியை அடைக்கிறாங்க, ஒரு எலி மட்டும் தனியா அடைக்கிறாங்க, இன்னொன்னு குரூப் ஆஃப் எலிகள் வந்து இருக்கிறது. அப்போ அந்த தனிப்பட்ட கூண்டுல இருக்கிற எலிக்கு என்ன வைக்கிறாங்கன்னா 2 கிண்ணம் வைக்கிறாங்க, ஒண்ணுல தண்ணி இன்னொன்னுல மது. அதே மாதிரி இன்னொரு கூண்டுல பாத்தீங்கன்னா இன்னொரு இதுல வந்து நிறைய எலிகளை ஒரு குரூப் ஆஃப் எலி ஒரு கம்யூனிட்டியா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த குரூப் ஆஃப் எலிகள் இருந்ததுலயும் அதே மாதிரி ஒரு கிண்ணத்துல தண்ணி இன்னொன்னுல வந்து ஆல்கஹால் மது வந்து வைக்கிறாங்க. ஸோ இங்க என்னாச்சு அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த ஆல்கஹாலை குடிச்சு பாக்குது எலி, அதுக்கப்புறம் அதை விட்டுருது, அதுக்கப்புறம் தண்ணி போய் குடிக்குது. இந்த மாதிரி 2லயுமே அந்த மாதிரி நடக்குது. இப்போ இந்த தனிப்பட்ட முறையில ஒண்ணு இருந்துச்சு இல்லைங்களா, தனியா ஒரு இதுல அடைக்கப்பட்ட அந்த இது வந்து அதிகமா ஒரு தடவை ஆமா ஆல்கஹால் அடிக்ட் ஆகி குடிச்சு பாக்குது, மறுபடியும் அதையவே குடிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஆனா இங்க கம்யூனிட்டியா ஒரு இருக்கு இல்லைங்களா, ஒரு குரூப் ஆஃப் எலிகளை வந்து ஒரு போட்டு வச்ச இடத்துல என்ன ஆச்சுன்னா அப்படின்னா அந்த எலிகள் வந்து தண்ணியும் குடிக்குது, இதை குடிச்சு பார்க்குது, அதுக்கப்புறம் அந்த ஆல்கஹால் பக்கம் மற்ற எந்த எலிகளுமே போகல. ஸோ இதுல அவங்க என்ன கன்க்ளூஷன் பண்றாங்க அப்படின்னா, எப்போ ஒரு மனிதன் வந்து கைவிடப்படுறான், தனித்து விடப்படுறான் அப்படிங்கும் போது
அதாவது ஒரு கம்யூனிட்டியோட அரவணைப்பு இல்லாம போறது, ஒரு இப்ப குடும்பம்ங்கிற ஒரு அரவணைப்பு இல்லாம போறது அப்படிங்கிறதுதான் இதுக்கு வந்து ஒரு ரீசனா வந்து சொன்ன அந்த அந்த எக்ஸ்பெரிமெண்டோடைய சொல்யூஷனா சொல்றாங்க. ஸோ எப்போ வந்து ஒரு கம்யூனிட்டியா, ஒரு ஜமாத்தா, ஒரு குழுவோட நம்ம இணைஞ்சிருக்கோம், ஒரு ஃபேமிலியோட பாண்டா. இப்ப பாருங்க, நிறைய பேர் அந்த மாதிரி அடிக்ட் ஆனவங்க சமூகத்திலிருந்து பிரிஞ்சு எங்கேயுமே அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம, எல்லா இடத்துலயுமே துரத்தப்பட்ட நிலையில, இல்ல யாரையும் அவரை மதிக்காம, அவங்களுடைய திறமையை மதிக்காம எல்லா இடத்துலயுமே திட்டு வாங்கக்கூடியவங்க, இப்ப குழந்தைகளுமே அந்த மாதிரி எப்பவுமே நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லி வளர்க்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான ஆட்கள் தான் இதுக்கு அதிகமா பங்கு கொள்றாங்க அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. ஸோ அந்த அடிப்படையிலையும் நம்ம ஒரு குழுவாக இணைஞ்சு எப்பவுமே ஒரு கம்யூனிட்டி கூட, ஒரு நல்ல பேசுறவங்க கூட, நல்ல நட்பு கூட, இப்ப சார் இவரு கமல் சொல்லும் போது முடி சொன்னாங்க, நட்புகள் மூலமா தான் இந்த பழக்கம் ஆரம்பிக்குது. இன்னும் சொல்ல போனா மது வந்து தீமைகளின் தாய். இது வந்து ஒரு தடவை போயிட்டாங்கன்னா மற்ற தீமைகள் கூடி சில நாட்கள்ல அவங்க திரும்பி வெளியே வந்துருவாங்க. ஆனா இதுல ஒன்ஸ் விழுந்துட்டாங்கன்னா அதுலயே வந்து போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நெரிசலாசம் அவர்களும் இது மது தீமைகளின் தாயினே சொல்லியிருக்காங்க. எல்லா தீமைகளுக்கும் ஒரு ஆணிவேராக அறிவை மழுங்கு செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியதை பாக்குறோம். உமரல்லாவுடைய கோட்டை அதான், அறிவை மழுங்கு செய்வதுதான் இந்த மது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அடிப்படையில இதிலிருந்து நம்ம சமுதாய மக்களை, எல்லா சமுதாய மக்களையுமே பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதை குறித்து வந்து அடுத்ததா வந்து நம்ம மனநல ஆலோசகர் ஒருத்தர் இருக்காரு, அவங்க சஹனா சிஸ்டர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்மள்கிட்ட இது சம்பந்தமான விஷயங்களை, இது எந்த எதிர்கால மாணவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையிலையும் அவங்க வந்து நமக்கு ஒரு சில விளக்குமுறைகள் கொடுப்பாங்க. அவர்களை அழைக்கிட்டு அவர்கள் இஸ்லாமிய பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கான கவுன்சிலராகவும் இருக்காங்க. பிளஸ் வந்து அவங்க கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிஸ்டர், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். பேசலாம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. இதுக்கு முன்னாடி பேச சகோதரர் வந்து ரொம்ப பெரிய பொறுப்பு எல்லாத்து கையிலயும் கொடுத்திருக்காரு. அதாவது ஒவ்வொருத்தரும் இணைஞ்சு நம்ம பண்ணணும், நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து, அந்த எலிகள் மாதிரி எல்லாரும் சேர்ந்து இது பண்ணணும்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சைக்கலாஜிக்கலா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் வந்து சில பேர் சொல்லலாம் இது வந்து ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். அடிக்ஷன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அது போதையாக இருந்தாலும் சரி, அல்லது ஆல்கஹால் அடிக்ஷனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்றதும் இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா இது ஒரு நடத்தை கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குணநலன்களுடைய ஒரு மாற்றுதல், இது நல்ல பண்பு இல்ல, நல்ல குணம் இல்ல, கெட்ட பழக்கம் அப்படின்ற மாதிரி பழக்கத்தை வச்சு சொல்லுவாங்க. சில பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இது ஒரு கிரைம். ஏன்னா இன்னைக்கு தெரியும், தண்ணி போடுறதுனால அல்லது மது யூஸ் பண்றதுனால அல்லது வந்து போதை வஸ்துகள் யூஸ் பண்றதுனால இன்னைக்கு எவ்வளவோ கிரைம் நடந்துட்டு இருக்கு. சோ அதனால இது வந்து ஒரு குற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு செயல் அப்படின்னு சொல்றாங்க. பட் ரப்பு என்ன சொல்றான், ரப்பில் ஆலமீன் என்ன சொல்றான், அதன் அருகில் கூட செல்லாதீர்கள், ஏன்னா அது ஒரு பாவ காரியம் அப்படின்னு சொல்றான். ஏன் இது அப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சைக்கலாஜிக்கலா வந்து ஃபர்ஸ்ட் அது அஃபெக்ட் பண்றது வந்து இது நாங்க 3 விதமா பிரிப்போம். ஒண்ணு வந்து பிரைமரி டிசீஸ் பிரிப்போம், ரெண்டாவது ப்ரோக்ரசிவ் டிசீஸ் சொல்லலாம், இன்னொன்னு டெர்மினேட் டிசீஸ் சொல்லலாம். இது ஆக்சுவலி ஏன் பிரைமரின்னு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் அது வந்து மைண்ட் தான் அஃபெக்ட் பண்ணும். இப்போ ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னு சொன்னா இனிஷியலா அவங்க வந்து இப்போ ஒரு பழக்கம் நமக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா, அந்த பழக்கம் வந்து ஒரு 3 நாள்ல வந்து நம்ம சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அப்ப வரைக்கும் அந்த மனுஷனுக்கு ஒரு ஐடியாவா தான் இருக்கும். இது ஏன் அவங்க பண்றாங்கன்ற காசஸ் அண்ட் ரீசனுக்கு நான் அப்புறமா வரேன். பட் பொதுவா ஒரு மனுஷன் வந்து அதுக்குள்ள போகிறதுனான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள்ல வந்து ஏதோ ஒரு பியர் பிரஷர்னாலயோ, ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுங்கிறனாலயோ, ஒரு அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கறதுனாலயோ அது ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல ஆல்ரெடி ஒரு ஐடியா இருந்திருக்கணும் அப்படிங்கறனால கூட அது ஸ்டார்ட் பண்றதுக்கு தோணி ஒரு ஐடியாவா தான் உள்ள என்டர் ஆயிருப்பான். அது கொஞ்ச நாள்ல ஒரு 3 வாரம் தொடர்ந்து அது ஒரு பழக்கமா போகும்போது அது அவனுக்கு ஒரு முயற்சியா தோணிட்டு இருக்கு. ஒரு இந்த விஷயத்துல என்னால முன்னாடி போக முடியுதுங்கிறது இப்பெல்லாம் பெருமை. அந்த பெருமையில அவன் வந்து ஒரு அட்டம்ப்டா போயிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஒரு 3 மாசம் வரைக்கும் அவன் ட்ரை பண்ணா அது ஒரு ஹேபிட்டா மாறிடும். ஒன்ஸ் அவன் ஹேபிட்டா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்துல அவனை வந்து அது ஃபிட் இன் பண்ண வைப்பான். அதை ஃபிட் இன் பண்ணிட்டான்னா அது தொடர்ச்சியா போக போக 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அவனுடைய ஸ்கில், ஒரு திறமையா மாறிடும். சோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த யங்கர் ஜெனரேஷன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயத்துல படிப்பு, அதாவது எழுமின் விழுமின் விடாத முயற்சி செய்ய வரைக்கும், இந்த இலக்கை அடையிற வரைக்கும் உழைமின்னு விவேகானந்தர் சொன்னதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்
சிஸ்டத்துல என்டர் ஆனாலும் ஒரு ஸ்கூல் சிஸ்டத்துல என்டர் ஆனாலும் எந்த இடத்துல என்டர் ஆனாலும் பசங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா இங்க அது கிடைக்குமா, இந்த இடத்துல அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மாணவர்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. சோ மைண்ட் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்றதுங்கிறதுல வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க உள்ள போய் ஒரு ஸ்கில்லா மாறுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா 20% சதவீதம் மக்களை விட 80% சதவீதம் இதுல பாதிக்கப்படுறதுக்கான காரணம் அவங்களுடைய ஆழ் மனசுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள். இந்த நிறைய பர்சன்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய வெளிமனதையோ இடைநிலை மனதையோ கவனம் செலுத்தாம அவங்க ஆழ் மனசுல இருக்கிற ஆசைகளுக்கும் அவங்களுடைய ஏக்கங்களுக்கும் அவங்களுக்கான சந்தர்ப்பங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஆட்படுத்தக்கூடிய மனசை ரொம்ப வீக்கா வச்சிருக்கிறதுனாலதான் இது நாங்க ஒரு பிரைமரி டிசீஸ்னே சொல்றேன். ஏன்னா பேசிக்கே என்ன, மைண்ட், உணர்வுகள், அதுக்கப்புறம் பிசிக்கல், இந்த மூணும் பாதிக்கப்படுறதுக்கான எல்லா அம்சங்களும் இதுல இருக்குங்கிறதுனாலதான் இதுல என்டர் ஆகுறாங்க. ஏன்னா ஆரம்பத்துல எல்லாமே நல்லா இருக்கும், போக போகதான் இதுங்கிறது தெரியாது. இன்னொன்னு ப்ரோக்ரசிவ் டிசீஸ்ன்றது பொறுத்த வரைக்கும் இது வந்து பேடா ஆரம்பிச்சு வேர்ஸ்ல கொண்டு போய் முடியும். அந்த பேடா ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பழக்கம் தானே, இதுல எல்லாரும் இருக்கிறது தானே, ஆனா வேர்ஸா முடிக்கும் போது அவனுக்கே அவனுடைய கண்ட்ரோல்ங்கிறது போய் கடைசியில டெர்மினல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசிஸோ இல்ல வந்து பான்கிரியாட்டிக் கேன்சரோ ஏதோ ஒண்ணு வந்து அவங்க வந்து மரணம்ங்கிற ஒரு சூழ்நிலை தழுவும் போது அது ஒரு பெரிய பிரச்சனையாவே அவங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்ப டிசீஸ்ங்கிறது போய் சோசியல் அவங்களையும் அவங்களுடைய சமுதாயத்தையும் அவங்களுடைய என்ன சொல்றது எஜுகேஷன் தாண்டி ஃபேமிலியை தாண்டி குடும்ப உறவுகளை தாண்டி எல்லாத்தையுமே இது பாதிக்கிறதுங்கிற சிச்சுவேஷன். இப்ப நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம 44 பேர் அல்லது 47 பேர் இந்த குழுவுல இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இத்தனை பேர்த்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி பேசின பிரதர் பேசின மாதிரி நம்ம போய் ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ல இல்ல வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம் அப்படிங்கறது முன்னாடி நம்ம அவங்க கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணணும். ஒரு சின்னதா அவங்க கிட்ட பேசி பார்த்தாலே அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா சில பேர் வந்து அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸா இருப்பாங்க, சூழ்நிலை இதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது இதுல 2 கொஸ்டின் இருக்கு. ஒரு நான் வந்து எனக்கு இந்த போதை தான் வேணும், இந்த அளவுக்கு நான் எடுத்துப்பேன், அதை தாண்டி நான் போக மாட்டேன், நான் ஸ்டெடியா இருப்பேன்னு சொல்ற ஒரு கண்டிஷன்ஸ் இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா லிமிட் தாண்டி போயிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து நான் ஆசைப்பட்ட எஃபெக்ட் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு அவங்க எடுத்துக்கக்கூடிய இது இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிகரெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கோட்டின் அண்ட் கெஃபைன். நம்ம காஃபி குடிச்சாலும் நமக்கு என்ன ஃபீல் ஆகுது, ஒரு ஃப்ரெஷ் அப்பா ஃபீல் ஆகுது. நம்மளால வந்து ஓகே நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒப்பா இப்பதான் ஒரு திருப்தியா இருக்கு, நான் ஃப்ரெஷ் அப்பா இருக்கு, இப்பதான் எழுந்து உட்கார்றேன்ற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா. அந்த எக்ஸைட்மெண்ட்டும் ஸ்பீடிங் அப் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜ் வந்து சிகரெட்ல ஆரம்பிச்சு, கெஃபைன்ல ஆரம்பிச்சு, வெத்தலை புகையில ஆரம்பிச்சு, இன்னைக்கு வந்து மேரேஜோனா LSDன்னு ஒரு காலேஜ்ல நான் போய் ட்ரக் அவேர்னஸ் எடுத்துட்டு இருக்கேன். 11 ஸ்டூடெண்ட் பின்னாடி உட்காந்துட்டு உங்களால இதெல்லாம் மாத்த முடியாதுன்னு 10 வருஷம் முன்னாடி சொல்றாங்க. அந்த அளவுக்கு அங்க LSD வாயில வச்சிருக்காங்க. அந்த LSD வாயில வச்சுட்டு ஒரு போதை பொருள் அது வாயில வச்சுட்டு அவங்க கத்துறாங்க. அந்த அளவுக்கு வந்து என்னன்னா இட்ஸ் வாஸ் ஃபாஸ்ட்லி ஸ்ப்ரெட்டிங். அப்ப சைக்கலாஜிக்கலா அவங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட ஒரு நல்ல எந்த விதத்துல அவங்க எதனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன ரீசனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன இன்டர்வியூ, ஒரு மைண்ட்ஃபுல் இன்டர்வியூ எடுத்தாலே அவங்களுடைய லெவல் எதனால பாதிப்பு. சார் சொன்ன மாதிரி ஸ்கூல்ல கிடைக்கிறது, காலேஜ்ல வெளியில கிடைக்கிறது, ஒரு இருட்டு ஏரியால கிடைக்கிறதுங்கிறதுலாம் இல்ல. இப்ப ட்ரெண்டே வந்து சோசியல் மீடியா தான். கரண்ட் ட்ரெண்ட் என்ன, சோசியல் மீடியால இன்ஸ்டால உங்களுக்கு கிடைக்குது, ஸ்னாப்சாட்ல கிடைக்குது. ஸ்னாப்சாட்லயும் இன்ஸ்டாலையும் அவங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்றது ஒரு கேர்ள்ஸ், அந்த கேர்ள்ஸ்னுடைய லவ்வர்ஸ். இப்படிதான் வந்து ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. நாங்க ஒரு கேஸ் ஒரு கிளையண்ட பார்த்து பேசும்போது எனக்கு எங்கன்னு தெரியாது, நம்ம கோயம்புத்தூர்ல தான் ஒரு ஏரியா, செல்வபுரம் ஏரியால அத்தியாயம் ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டியில என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட்டிட்டு போனாங்க, நாங்க போனேன். இத்தனைக்கும் அந்த பார்ட்டிக்கு அதிகமா வர்றது யாருன்னு பாத்தீங்களா, நம்ம ஆளுகதான். அதாவது முஸ்லிம் சமுதாய மக்கள் தான் அந்த இடத்துக்கு வந்து நான் முஸ்லிம் சமுதாய மக்கள்னால அழைக்கப்பட்டு அங்க போய் ரீச் ஆகி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாதாரண விஷயம் அது வைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு கமர்ன்றது எல்லாமே தெரியும் இல்லையா. இஸ்லாம்ல பொறுத்த வரைக்கும் வைனுங்கிறதும் அது வந்து இப்படிதான், அதை அவங்க மறுத்து பேசி அவங்களால அது மறுத்து இது பண்ண முடியல. அதை ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த பையன் வந்து வித்ட்ராயல் சிம்டம்ஸோட ரொம்ப சீரியஸா இருக்காப்ல. அப்போ அவங்களோட ஸ்டார்டிங் எங்கன்றது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது பண்ணணும். இதுல வந்து அந்த பிரதர் சொன்ன மாதிரி பேரண்டல் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்ட நெக்லெக்ட் பண்றாங்களா, இல்ல வந்து அவங்கள கண்டுக்காம விட்டுருக்காங்களா, காசு நிறைய இருக்கா, இந்த மாதிரி எல்லாமே பார்க்கணும். இப்ப சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம பிஹேவியர் தெரப்பிங்கிறதா இப்ப சார் சொன்ன மாதிரி இது வந்து கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு
ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எப்படி நம்ம பிரஷ் பண்றதுக்கு பழக்கிறோமோ, எப்படி நம்ம எல்லா ஹேபிட்ஸும் நம்மளுக்கு கண்டிஷன் ஆச்சோ, அந்த மாதிரி நம்ம வந்து அவங்கள வந்து கண்டிஷனிங்க்கு பழக்கிறதுக்கு அவங்களோட நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், ஃபர்ஸ்ட் அவங்களோட நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, ஸ்லீப், இது எல்லாத்தையுமே நம்ம ஏன்னா இந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தாலே தெரியும். அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும், அவங்க நம்ம பழகுறதுல ஆகட்டும், ஒரு கான்பிடென்ட் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸே ஆகட்டும், கிளாஸ் ரூம்லயே உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். கிளாஸ் ரூம்ல இருக்குதான்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா நிறைய செஷன் நாங்க போய் எடுக்கும்போது, வெளியில போய் வேற ஸ்கூல்ஸ்ல எல்லாம் நாங்க எடுக்கும்போது we can identify. சோ ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ல இருந்து, அவங்க பேசுற வார்த்தைகள்ல இருந்து, அவங்க கிட்ட சும்மா பேசி பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ரிவர்சிவ் சைக்கிள் இருப்பாங்க. ஸ்லீப் ரிவர்சிவ் சைக்கிள்னு பாத்தீங்கன்னா தூங்குற நேரத்துல முழிச்சிட்டு இருக்கிறது, முழிச்சிட்டு இருக்கிற நேரத்துல தூங்குறது அப்படிங்கிற மாதிரி ஸ்லீப் ரிவர்சிவ் சைக்கிள் இருப்பாங்க. ரொம்ப அப்பிடைட் கம்மியா தான் எடுப்பாங்க. வீட்டை பத்தி பேசினாலே அவங்கள பத்தி பேசாதீங்கன்ற மாதிரி அஜிடேட் ஆவாங்க, அக்ரெஷன் ஆவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கும். சோ இதெல்லாம் வச்சவே கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அவங்க எங்கேயோ மாட்டிருக்காங்க, ஏதோ பிரச்சனை இருக்காங்கன்னு. சோ இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வச்சுட்டு ஸ்லோவா ஃபர்ஸ்ட் அவங்களோட சூழ்நிலையை சம்டைம்ஸ் வந்து ரொம்ப புவரா இருப்பாங்க, அப்புறம் வந்து ஜாப் இல்லாம இருப்பாங்க, இல்ல வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லாம இருப்பாங்க, இல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஜாஸ்தி இருக்கவங்க இருப்பாங்க, எல்லா லிங்க்கும் இருக்கும், மீடியா லிங்க் இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த பாதிப்பு வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. சோ சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு ஆழ் மனசுல இருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம வந்து சும்மா பேச விட்டாலே போதும், அவங்களை வென்டிலேட் பண்ண விட்டாலே they will just give you all such informations. என்ன மாதிரி, எதனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு, யாருனால அவங்களுக்கு இதாயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயமும். வேணா இதை தாண்டி இப்ப ரீசெண்டா யூபில ஒரு இது நடந்துட்டு இருக்கு. பார்ல இருந்து எல்லாருமே மது குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிற சமயத்துல அந்த ஃப்ரெண்டு வந்து கூட இருக்கிற 2 ஃப்ரெண்டை வந்து இல் ட்ரீட் பண்ணிருக்காப்ல. என்கிட்ட இருக்கிற அளவுக்கு நான் படிச்ச காலத்துல நீங்களும் தான் படிச்சீங்க, இன்னைக்கு நான் பெருசா இருக்கேன், என் வாட்ச பார், என் மோதிரத்தை பார், என் செயினை பார், நான் இந்த அளவுக்கு பிசினஸ் ஓரியன்டா இருக்கேன், நீங்க வந்து 2 பேர் இன்னும் இதே லெவல்ல தான் இருக்கீங்க, நான் வேணா காசு தரேன், நீங்க வேணா பொழைச்சிட்டு போங்கன்னு பேசுனது கூட அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாம அந்த காரோட சேர்ந்து அவரை எரிச்சிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க தண்ணி அடிச்சிருந்தனால அடுத்த நாள் தான் அவங்க ரியலைஸ் ஆச்சு நாங்க கொண்டுட்டோம் அப்படிங்கிறது. சோ அந்த எமோஷனல் ட்ரிகர், ஒரு ஸ்டூடெண்ட் இன்னைக்கு வந்து யாருக்குமே எமோஷனல் இன்டெலிஜென்ட் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. எமோஷனல் இன்டெலிஜென்ட் அந்த உணர்வு ரீதியா நீங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், படிக்கலனாலும், காசு இருந்தாலும் காசு இல்லைன்னா உணர்வு ரீதியா அவனோட பிஹேவியரை வச்சுதான் எல்லாமே டிசைட் பண்ணப்படுது. சோ அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட் இல்லன்னு சொல்றவங்க சீக்கிரமா ஆட்பட்டுறாங்க. ஈகோ, சூப்பர் ஈகோன்னு சூப்பர் ஈகோன்னு சொல்லக்கூடிய நம்ம மனசாட்சியை புரிஞ்சுக்கிட்டு, மனசாட்சியை சொல்லும் இல்லையா, பேசும் இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்கிறவங்க தப்பிச்சிடுறாங்க. வெளி உலகத்தில் இருக்கிற நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்கிறவங்க வந்து என்ன சொல்றது, லைஃப் த்ரெட்டனிங், டெத் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெத் இன்ஸ்டிங்க்ட் இருக்கு. தட் இஸ் லைஃப்னா த்ரில்லாக இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், எது வேணாலும் அனுபவிச்சிடணும்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுல ஈஸியா ட்ராப் ஆயிடுறாங்க. சோ இந்த பர்சனாலிட்டி டிட்டோரியன்டேஷன் இருக்குல்ல, இந்த பர்சனாலிட்டிஸ்லயே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். சோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப நம்ம நம்ம எந்தெந்த இப்ப நான் ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சிலரா இருக்கேன் ஸ்கூல்ல, அதே மாதிரி ஒரு கிளினிக்கும் வச்சிருக்கேன், நான் ஹாஸ்பிட்டல் விசிட்ஸும் போறேன், காலேஜ் கெஸ்ட் ஸ்பீக்கராவும் போறேன். சோ என்னோட எல்லா களத்திலயும் நான் போகும்போது இனிஷியேட்டிவ் பண்றதே பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய குட் குவாலிட்டி என்னன்னு நான் கேட்க மாட்டேன், உங்களோட பேட் குவாலிட்டி என்ன, அந்த பேட் குவாலிட்டிஸ் என்ன அப்படின்றதுல வந்து நீங்க நம்ம நினைக்கலாம் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. they are coming forward. சோ முதல்லயே வந்து உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறது we are there. ஏன்னா குட் பத்தி பேசுறதுக்கு அப்ரிஷியேட் பண்றதுக்கு there are many people, we are there to solve your problems அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே there are people coming out from இது எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஈவன் லவ் அஃபேர்ல இருந்து, இந்த பழக்கங்கள்ல இருந்து, சின்னதா ராயில வைக்கிற அந்த டூலிப்ல இருந்து, நாக்கில வைக்கிற அந்த ஸ்டெப்ல இருந்து, கடைசியில போகக்கூடிய மாரிஜுவானா வரைக்கும், ஓபியம் பாப்பிசிட்ஸ் வரைக்கும், பவுடர்ஸ் வரைக்கும் எல்லாருமே, ஈவன் சைக்காலஜிக்கல் ட்ரக்ஸ், ஈவன் நம்ம ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குழந்தைங்க யூஸ் பண்ற ஒயிட்னர், லிக்விட் எரேசர், அதுக்கப்புறம் தின்னர், இந்த மாதிரி காஃப் சிரப் 5 பாட்டில் 10 பாட்டில் காஃப் சிரப் வாங்கி அட் டைம் இது பண்றாங்க. விக்ஸ் பாட்டில், இந்த என்ன சொல்றது, ஆக்ஸாயிலோட இது எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்ன போதையா ஆரம்பிக்கிறது. போக போக அடுத்தடுத்து எங்க கிடைக்கும், இதை விட அடுத்து எங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போய். சோ பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகட்டும், எங்க நம்ம அட்ரஸ் பண்றோம் அந்த டார்கெட்டிவ் ஆடியன்ஸ், அது ஸ்டூடெண்டா இருந்தாலும் இளைய சமுதாயத்தினரா இருந்தாலும் சரி, பெண்கள் ஆண்கள் 2 பேரும் தான். இன்னைக்கு பெண்கள் ஆண்களை விட பெண் குழந்தைகள் வந்து ஸ்கூல்ல இருக்கிற பெண் குழந்தைகள் வந்து ஸ்மோக் பண்ணி பார்க்கணும், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப த்ரில்லா எக்ஸைட்டடா இருக்காங்க. இன்னைக்கு இந்த போன ஜூன் மாசத்துல இருந்து இந்த ஜனவரி மாசத்துக்குள்ள மட்டும் கோயம்புத்தூர்ல மட்டும் 9 பப் ஓபன் பண்ணிருக்கான். அதுல ஒரு பப் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபேமிலியோட வரணுமா. ஏன்னா பிகாஸ் எந்த ஃபேமிலியில குழந்தைகளும் பேரண்ட்ஸும் சேர்ந்து அந்த மது பழக்கத்தை வந்து ஒரு சொபிஸ்டிகேட்டடா அவங்களோட ஃபேமிலி கல்ச்சரா ஆக்குறாங்களோ அவங்கள வந்து they are most welcome அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு கல்ச்சர் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. சோ எவ்ரிபடி எக்ஸ்போஸ் டு த சொசைட்டி, எக்ஸ்போஸ் டு த அன்வான்டட் ஏரியாஸ். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு
அப்படின்னா உங்களோட குட் குவாலிட்டியில இன்க்ரீஸ் பண்ணிட்டு பேட் குவாலிட்டிஸ்ல என்ட்ரே ஆகாதீங்க அப்படிங்கறதுதான். சோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை நீங்க பண்ண முடிச்சது அப்படின்னா அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க டோன்ட் டூ இதை பண்ணுன்னு சொல்லாதீங்க, இதை பண்ணிட்டே போ நீ நல்லா வருவ அப்படிங்கறதுல மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அவங்களோட பிஹேவியர் தெரப்பி அவங்களுக்கு கொடுக்கலாம். பிஹேவியர் தெரப்பிங்கிறது அவங்களோட நெகட்டிவ் ஃபீலிங், ஆங்ஸைட்டி, ஸ்லீப்லெஸ்னஸ் இது எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ஒரு நியூட்ரல் ஃபேஸ்ல வரும்போது அந்த அப்நார்மாலிட்டில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்க கோப்பிங் அப் ஸ்கில், சப்போர்ட்டிவ் சைக்கோ தெரப்பி எல்லாம் கொடுக்கவே அவங்க வந்துருவாங்க. சொன்ன மாதிரி கண்டிஷனிங் பண்ண அவங்க வந்து அந்த பேட் ஹேபிட்ல இருந்து வெளியே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சப்போஸ் வித்ட்ராயல் சிம்டம்ஸ் வந்துச்சு அப்படின்னா, கை நடுக்கம் இருக்கு, தூக்கம் இல்ல, எரிஞ்சு விழுகுறாங்க, ரொம்ப எமோஷனல் இம்பேலன்ஸா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அந்த ஹைப்பர் எமோஷனல் ஸ்டேட்டஸ்ல இருந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஸ்டேட்டஸ்ல இருந்து நார்மல் ஸ்டேட்டஸ், அதாவது அப்நார்மல் இருந்து நார்மல் ஸ்டேட்டஸ் வர்றதுக்கு கண்டிப்பா மெடிசனோட எஃபெக்ட். இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சில மெடிசன்ஸ் கிடைக்குது அந்த வித்ட்ராயல் சிம்டம்ஸ்க்காகவும் அந்த ட்ரக்ஸ் வந்து அவங்க இது பண்றதுக்காகவும் டாக்டர்ஸ் கிட்ட போய் கேட்டோ இல்ல மெடிக்கல் ஷாப்லயே போய் வாங்கி சாப்பாட்டுல எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் கொடுக்குற பேரண்ட்ஸோ இல்ல பார்ட்னர்ஸோ இருக்காங்க. அப்படி வந்து கண்டிப்பா பண்ணிடக்கூடாது. பிகாஸ் அந்த மாதிரி நம்ம ஒரு முடிவு, ஏன்னா இது நீங்க சொல்லும் போது அட்ரஸ் பண்ணும்போது அந்த மாதிரி நீங்க பண்ணணும். பிகாஸ் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க இல்ல கிளினிக் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பேரண்ட் வந்து 12th எக்ஸாம் எழுதுற பையன் அவனோட ஸ்ட்ரெஸ்ஸுக்காக he has taken some pills, பென்சோடைசெபின் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சைக்காட்ரிக் ஆன்டி டிப்ரெசன்ட் ட்ரக். அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அன்கான்சியஸ் மட்டும்தான் ஆன் ஆகும், கான்சியஸோ சப்கான்சியஸோ ஆன் ஆகாது. சோ அந்த சூழ்நிலை அவங்க எடுக்கும் போது அவங்க அம்மா வந்து அதுக்கு அப்போஸ் பண்றதுக்காக அதனுடைய ஆப்போசிட் ட்ரிகர் பண்ணக்கூடிய அவர்சிவ் ஆகக்கூடிய வேற ஒரு டேப் மெடிக்கல் ஷாப்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பண்ணி அந்த பையன் 3 டேஸா கோமாக்கு போயிட்டாங்க. சோ அதனால எப்பவுமே வந்து நம்ம ஒரு கேம்பெயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க அறிவுறுத்துறது அவங்களுடைய பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் பார்த்தாலே டிஸ்டர்பன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இம்மீடியட்டா அவங்களுக்கான கவுன்சிலிங் நீங்க அரேஞ்ச் பண்றது. அடுத்தது அவங்க கிட்ட பேசி பார்த்து அவங்களோட மைண்ட்ல என்ன இருக்குன்னு வென்டிலேட் பண்ணனாலே, நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேச தொடங்கினாலே கொஞ்சம் அவங்க நம்ம கிட்ட இருந்து கண்ட்ரோல் வருவாங்க. இதை தாண்டி அன்கண்டிஷனலா போயிட்டாங்க, அப்நார்மலா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ப்ரோக்ரஸிவா போயிட்டு இருக்காங்க, பேட்ல இருந்து வர்ஸா போயிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா சைக்காட்ரிக்கோட அதாவது மெடிசனோட டாக்டர்ஸோட ஹெல்ப் இல்லாம நம்ம எந்த காலத்திலயும் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ன்ற பேர் வெளியோ ஈவன் கவுன்சிலிங்கே கூட ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இருக்காது, மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன் நம்மளால பண்ண முடியாது. சோ உட்காந்து நம்ம கவுன்சிலிங் எல்லாம் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் போய் அந்த அப்நார்மல் ஸ்டேட்டஸ் ஹைப்பர் எமோஷனல் ஸ்டேட்டஸ் வந்து நார்மல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கவுன்சிலிங்ன்ற விஷயத்துக்கே நம்ம இறங்கணும். சோ இது ஒவ்வொருத்தரும் வந்து அதை வந்து ரீட் பண்ணணும். சோ ஆல்கஹாலிக் எஃபெக்ட்ஸ்ங்கிறது வந்து சின்ன லெவல்ல இருக்கா, பிரிமினரி லெவல்ல இருக்கா, ப்ரோக்ரசிவ் லெவல்ல இருக்கா, இல்ல டெர்மினேட்டட் லெவல்ல இருக்காங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அந்த லெவலுக்கான கவுன்சிலிங்ஸோ எதுவுமே நம்ம வந்து கொடுக்க முடியும். எஸ்பெஷலி பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்ப சில பேர் சொல்லுவாங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாம கவுன்சிலிங் நம்ம கொடுக்க கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பேரண்டோட சப்போர்ட் இல்லாம நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம சப்போஸ் கொடுத்ததுல அவன் ஏதாவது டிப்ரெஷன் ஆயோ இல்ல ஸ்ட்ரெஸ் ஆயோ அவன் வேற ஏதாவது பிரச்சனை பண்ணினாங்க அப்படின்னா அவங்க நம்மள பிளேம் பண்ணுவாங்க. சோ பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாம நம்ம கொடுக்க கூடாது. எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் அவேர்னஸ் வந்து நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்து விஷுவலா நீங்க சின்ன குழந்தை இப்ப யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றதே கிடையாது. நீங்க பிரைமரியாவே 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற கவுன்சிலிங். அதாவது ட்ரக்னால என்னெல்லாம் வரும்ன்றது, இவ்வளவுதான் யூஸ் பண்ணும், நீங்க கையில வச்சிருக்கிற எந்த பொருளையும் அது ஒரு போதை இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம அந்த பொருளுடைய விரைவு விளக்கம் கொடுத்து அதுல இருந்து அவங்களுக்கு கொண்டு போகும்போது ஏர்லியராவே நம்ம பண்ணிட்டோம்னா லிமிட்டா தான் சொல்லணும். அதனுடைய எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் பார்ட் நம்ம சொல்ல வேண்டாம், நெகட்டிவ் பார்ட்ஸ் மட்டும் நம்ம சொல்ல அவங்க வந்து அதுல இருந்து அவாய்ட் பண்ணக்கான சூழ்நிலை வரும். சோ ஸ்கூல் கவுன்சிலிங்ஸ் கொடுக்கலாம், கேதரிங்ஸ் கொடுக்கலாம், மொஹல்லால கொடுக்கலாம், பள்ளிவாசல்ல பயான் கொடுக்கலாம். இதெல்லாம் தாண்டி விமன் மதர்ஸ் கிளப் வந்து நம்ம வந்து விமன்ஸ் தான் நிறைய டார்கெட் பண்ணோம். ஏன்னா நிறைய இடத்துல அப்பாக்கள் அதிகமா ஸ்பெண்ட் பண்றது இல்ல, பெண்கள் தான் வந்து நிறைய வந்து குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்றாங்க. சோ சில பேரண்ட்ஸ்க்கு வந்து வந்தா மதரசா அனுப்பலாம், டியூஷன் அனுப்பலாம், சாப்பாடு நல்லா கொடுத்து தூங்க வைக்கலாம் அப்படின்னா அவங்க கவனிக்கணும். அவங்க வந்து குழந்தைகிட்ட ஏதோ மாற்றம் ஏற்படுது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மாற்றம் ஏற்படுது. ஈவன் வீட்டுல பார்ட்னர் ஹஸ்பண்ட் வராரு இல்ல வந்து பெரிய காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட வேலைக்கு போயிட்டு வர்றாங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு ஐடி கல்ச்சருங்கிறதுல வந்து இது மேண்டேட்ரி. நீங்க வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸோ 6 months ஒன்ஸோ அல்லது 1 year ஒன்ஸோ வந்து பார்ட்டிஸ் அங்க மேண்டேட்ரி. அந்த இடத்துல வந்து நீங்க கண்டிப்பா ஏதோ
ஒரு காக்டெயிலோ மாக்டெயிலோ ஏதோ ஒன்று வந்து நீங்க எடுத்து ஆகணுங்கிற சிச்சுவேஷன். இப்ப இன்னைக்கு நிறைய முஸ்லீம் சமுதாயத்தினர் வந்து ஐடி எந்த ஃபங்க்ஷன் எந்த கோர்ஸ் படிச்சாலும் ஐடில போய் ஹெல்டப் ஆகுறாங்க. ஐடினாலே பார்ட்டி அப்படிங்கிற கணக்கு கிடையாது. ஐ எம் நாட் டெல்லிங் அபவுட் இட். பட் போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது ஃபுட் எல்லாம் இருந்தும் ஃபாஸ்டிங் இருக்கிறது எப்படி அப்படிங்கறது நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த இடத்துலயும் நம்ம நெகட்டிவிட்டியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாம அந்த என்ன சொல்றது நம்மள மனசாட்சி நம்மள இன்சிஸ்ட் பண்ணும் இல்லையா, அதை இது பண்ணிட்டு வரணும். ஏன்னா இன்ஹிபிஷன் ஜட்மெண்டல் இதெல்லாமே வந்து இஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. சோ இஸ்லாமிக் ரீதியா அவங்களை கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா சின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இதெல்லாம் இருக்கிறனாலதான் அது சின் அப்படின்றது சொல்லணும். ஏன்னா சும்மா சின் மறுமையில போய் உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பெருசா எஃபெக்ட் இருக்கிறது இல்ல. இந்த உடல் ரீதியான மாற்றங்களும் உணர்வு ரீதியான மாற்றங்களும் சமுதாய ரீதியான மாற்றங்களும் உறவு ரீதியான மாற்றங்கள் அது போக குடும்ப ரீதியான மாற்றங்களும் அடைஞ்சு லாஸ்ட்ல டெர்மினேட்டுங்கிற ஒரு மரணம்ங்கிற ஒரு செய்தி நீ அப்படிதான் சுவைப்ப இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்குள்ள என்ட்ரானா அப்படின்னு சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு வந்து உணர்வு ரீதியா புரிய வச்சா மட்டும்தான் இந்த விஷயத்துல இருந்து மெதுவா அவங்களை வந்து கிராஜுவலா தான் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க்யூ. ரொம்ப லென்சியாவே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நீங்க சொல்றத பார்த்தா ரொம்பவுமே பயன்படுத்துற மாதிரி இருக்கு. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டி இருக்கு. இன்னும் நம்மளுடைய கருத்துகள் அதிகம் அப்படிங்கிறத நீங்க நிறைய விஷயங்களோட சொன்னீங்க. நம்ம கவுன்சிலிங் மூலமா பேரண்ட் விஷயங்கள் மூலமா எல்லா இடத்துலயுமே நம்ம இதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி வீட்டுல உபயோகப்படுத்துற நிறைய பொருட்கள்ல இருந்து நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் ரொம்ப அவேர்னஸா நம்ம வந்து தெரியறது இல்லை. இது யாருக்கும் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரியறது இல்லை. இது வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா நம்ம இன்னும் அதிக வீரியத்தோட இதை வந்து தடுக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்துல இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்களுடைய கருத்துக்களையும் இதுல பதிவிடலாம். இது வரைக்கும் யாரும் சேட் பாக்ஸ்ல எதுவும் போடல. நீங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஆகோ அதே மாதிரி உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் சிறப்பா இருந்தா உங்களுடைய கருத்துக்களை நீங்க போடுங்க. இது உங்களுக்கான எல்லாருமே கலந்துரையாடுறதுக்கான ஒரு நிகழ்ச்சியும் கூட தான். ஸோ சகோதரி சொல்லும் போது ரொம்பவே பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஸோ இது நம்ம இனி எப்படிப்பட்ட முயற்சிகள் மூலமா இதை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மஹல்லாக்கள் தோறும் ஒவ்வொரு குடும்பங்கள் தோறும் நம்ம வந்து இதை யோசிக்க வேண்டியிருக்கு. ஒரு இதுல போய் விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம காப்பாற்றுவதை விட ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்ற மாதிரி நம்ம இன்னைக்கு நம்ம அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். ஆக்சுவலா ஸ்பெயினுடைய இஸ்லாமிய நாகரிகத்துல உச்சியில் இருந்தது, பண்பாடுகள்ல சிறப்பா இருந்த ஸ்பெயின் அழிஞ்சதுக்கான ஒரு காரணமும் கூட பாத்தீங்கன்னா இதுதான். அவங்களுக்கு மது பழக்கமும் இந்த போதை பழக்கம் அதிகரிச்சுதான் அது வீழ்ந்ததுக்கான ஒரு காரணமா சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு ஒரு சமுதாயத்தை அழிக்கணும் அப்படின்னாலும் கூட அதற்கான ஒரு முக்கியமான ஆயுதமா கூட இன்னைக்கு இந்த போதை பழக்கங்கள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ இதுல இருந்து நம்ம இனி எப்படி நம்ம இன்னும் எந்தெந்த மாதிரி வழிமுறைகள்ல ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் ரீசெண்டா இந்த ஆர்கனைசேஷன் விசிட் பண்ணியிருக்கேன். நிறைய அடிக்ட் ஆனவங்களை கொண்டு போய் வச்சிருக்கேன். அதாவது இங்க மேட்டுப்பாளையம் சத்தியமங்கல ரோட்ல ஃபயர்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன், டி அடிக்ஷன் சென்டர். ஸோ அவங்களுடைய ஒர்க்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சிறப்பா இருக்கு. நிறைய அடிக்ஷன் அவங்க வந்து ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் ஒரு 1 month வந்து தங்க வச்சு அவங்களுக்கான கவுன்சிலிங் நிறைய குரூப் தெரப்பி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி ஆல்கஹாலிக் அனானிமஸ் சொல்லி ஒரு அமைப்பு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மதுவால அதே மாதிரி போதை பொருட்கள்னால பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம அடி வாங்கி அந்த மாதிரி போனவங்க நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய நிகழ்ச்சியில ரீசெண்டா கலந்துக்கிட்டேன். ஸோ அவங்களுடைய வழிமுறையும் பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கு. ஆக்சுவலா நம்ம வந்து போதை பழக்கத்துல அடிமையாகாத நம்ம ஒரு வந்து கவுன்சிலிங் கொடுக்குறோம், நான் தண்ணி அடிக்காதீங்க போதை பழக்கத்துக்கு போகாதீங்கன்னு சொல்றதை விட ஒருத்தர் அடிக்ட் ஆகி அதுல இருந்து பாதிக்கப்பட்டு சமுதாயத்துல ஒண்ணுமே இல்லாம ஆகி அதுக்கப்புறம் திரும்பி வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏஏ அப்படிங்கிறது. ஸோ அவங்களும் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சிறப்பான ஒரு இது வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. அவங்களுடைய எந்த ஜாதி பேதம் இல்லாம அவங்க அதுல உறுப்பினரா இருக்காங்க ஏஏ அப்படிங்கிற ஒரு அமைப்புல. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு டூல் தான். நமக்கு தெரிஞ்ச வட்டாரத்துல இருக்கவங்கள இது மாதிரி சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் மூலமாகவும் இது போன்ற ஒரு சில கவுன்சிலிங் தெரப்பி எங்க சிறப்பா இருக்கோ அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம அவங்களை அழைச்சிட்டு போறதும் சிறப்பான வழிமுறை.
நம்ம அது ஒன்ஸ் அடிக்ட் ஆனவங்களை பத்தி பேசுறதை விட என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, இன்னைக்கு பியூரா இருக்கக்கூடிய இளைஞர்கள் ப்ரிவென்ஷனை நோக்கி நம்ம நிறைய திட்டங்களை வந்து நம்ம பேசணும். ஸோ அது அந்த அடிப்படையிலையும் நீங்க கமல் பாய் ஏதாவது ஆட் பண்றீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது ஆட் பண்ணுங்க. சரி சார், அதான் மேம் வந்து ரொம்ப கிளியரா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இனி ஆக்ஷன் பிளான் தான். நம்ம பேசிட்டே இருக்கன்றது நம்ம இதுதான். நிறைய பயானு, நிறைய கவுன்ஸ் இதெல்லாம் கேட்கலாம். இது வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத கூட என்ன பண்ணலாம்னா ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு விஷயத்தை நான் ஆட் பண்றேன். லாஸ்ட் December 5 வந்து சாலிடாரிட்டி சார்பா வந்து கோயம்புத்தூர்ல ட்ரக் ஃப்ரீ நேஷன் சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்ல வந்து டோர்னமெண்ட் வந்து என்னென்ன நடத்திருந்தோம். அந்த டோர்னமெண்ட்ல டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் எல்லாமே வந்து வந்திருந்தாங்க. அதுல என்ன பண்ணியிருந்தோம்னா, டோர்னமெண்ட்டே ஆன்டி ட்ரக் ஓரியன்டா தாட்ஸ்ல வந்து பண்ணி அதுல ஒரு ஸ்பீச்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். அதுல ஒரு எக்ஸ்போ ஒன்று பண்ணிருந்தோம். அந்த எக்ஸ்போல வந்து 30 ஸ்லைட்ஸ் நம்மளோட இப்ப கையில இருக்குது. ஒரு ஃபிளெக்ஸ் மாதிரி போட்டு நம்ம வச்சிருக்கோம். யாரெல்லாம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து விருப்பப்படுறீங்களோ ஒரு கண்காட்சி மாதிரி ஒரு எக்ஸ்போ மாதிரி போடக்கூடிய ஃபுல் கண்டென்ட் நம்மளோட கையில இருக்குது. ரொம்ப தெளிவா அது வந்து இருக்குது. அதனுடைய ட்ரக்கினுடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குது, அதனுடைய பாதிப்புகள் வந்து என்ன, அது எப்படி மீண்டு வரலாம், மெடிசனலா, சைக்காலஜிக்கலா நிறைய இன்டெப்த் ஒரு கண்டென்ட்டோட அந்த ஒரு ஃபிளெக்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா கூட, இல்ல அதுக்குள்ளான கைடன்ஸ் வேணும்னா கூட we are ready to provide and guide you இன்ஷாஅல்லாஹ். அந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக நம்ம சோலிடாரிட்டி போன்ற இளைஞர் அமைப்புகளை நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஸோ அதன் மூலம் அவங்க ஒவ்வொரு ஏரியாலையுமே மிக சிறப்பா ஒரு அனுபவம் அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ அந்த அனுபவத்தின் அடிப்படையில நம்ம இந்த மாதிரி சிறப்பான நிகழ்ச்சிகள் ஒன்று நடத்தலாம். இன்னும் நம்ம பாத்தீங்கன்னா இஸ்லாம்ல நான் பாக்குறது வந்து தொழுகை முறைகள், அதாவது ஒரு ஜமாத்தோட ஒரு கம்யூனிட்டி, ஒரு லீடர்ஷிப், ஒரு தலைமை, ஒரு அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய இத்தாத்து, இந்த அடிப்படையிலான நம்ம ஒரு லெவல்ல நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல நம்ம விழாம நம்ம வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுதான். ஸோ தொழுகைங்கிறது அந்த ஒரு ஜமாத்தோடைய கட்டுக்கோப்பு இருக்கு இல்லைங்களா, ஒரு இமாம பின்பே இருந்து தொழக்கூடிய இந்த அடிப்படையில அவங்க செயல்படணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்று, அவங்க மாணவர்களை சர்வீஸ் ஓரியன்டான விஷயத்துல செலுத்தணும். இதுவும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அவர்கள் இன்னொரு மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய லெவல்ல வரணும். இதுவுமே நம்ம கிட்ட இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருக்கும்போது அந்த மாற்றங்கள் வந்து அவங்கள்ட்ட வரும். இன்னும் குரான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு தெரியும். 4வது அத்தியாயத்தில் 29வது வசனம், உங்களை நீங்களே மாய்த்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி குரான் வரும். ஸோ இதனுடைய தீமைகளை நம்ம வந்து சொல்லணும். அதே மாதிரி குரான்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கைகளாலேயே உங்களுக்கு அழிவு தேடிக் கொள்கின்றீர்களா அப்படின்னு ஒரு வசனம். 2வது அத்தியாயத்துல 195 வசனம். ஸோ இது போன்ற வசனங்கள் நமக்கு இந்த மாதிரி நம்மை நாமே அழிக்கக்கூடிய ஒரு கொடுமையான விஷயத்துல இருந்து நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்கு. நம்மளுடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கு. நீங்க உங்களுடைய கருத்துக்கள், அதுல கேள்விகள் எது இருந்தாலும் நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. அது சம்பந்தமாவும் கூலிப் வந்து தான் கேட்டிருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா அது இதுதான். அதே மாதிரி சில பிஸ்கெட்டுகள் இதெல்லாம் நமக்கு ஒரு போதை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. நிறைய உணவுப் பொருள்கள் இருக்கு. அதை குறித்து நம்ம தெரிய வேண்டியிருக்கு. இன்கிரீடியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கரெக்டா அதை படிக்கணும். அந்த அடிப்படையில தான் நம்ம எடுத்துக்கணும். சொல்ல சால்புடைய நன்றியுரையோட முடிச்சிடலாம். நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தரும் இதுல வந்து முக்கியமா கவனம் எடுத்துக்கணும். நம்ம வந்து கூட்டமைப்பா நிறைய விஷயங்களை வந்து செய்ய வேண்டியிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் கவுன்சிலிங் மாதிரியான சிறப்பு நிகழ்ச்சிகள் வந்து நம்ம நடத்த வேண்டியிருக்கு. ஒவ்வொரு மஹல்லா தோறுமே இதை வந்து மாணவர்களுக்கு வந்து சொல்ல வேண்டியிருக்கு. சகோதர சகோதரிகளே, ஜமாத்தே இஸ்லாமிய ஊடகத்துறையின் சார்பாக இப்பொழுது நடைபெற்ற இந்த சிறப்பு நிகழ்வுகளே, குறிப்பாக மனித சமுதாயம் என்று மிக வெகுவாக பாதிப்பை எதிர்நோக்கி அதிலே மிக அதிகமாக பழக்கப்பட்டு அதை எங்கே தன்னுடைய பழக்கமாகவே எடுத்துக் கொள்வார்களோ என்று சொல்லக்கூடிய வகையில் இன்று இந்த போதை பழக்க வழக்கம் என்பது மிக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துகின்ற பொறுப்பு உலக மனித இனத்திற்கே அது கடமையாக இருந்தாலும், குறிப்பாக இறைவனை முழுமையாக நம்பி நாம் மறுமை வரை நமக்கான நன்மைகளை எல்லாம் இறைவனிடத்திலே எடுத்து சொல்லி மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய சமுதாயமாக இந்த உலக மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை போன்ற இஸ்லாமியர்களுக்கு, குறிப்பான நல்ல இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த மது எனும் தீமையை ஒழிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் உண்டு. அந்த வகையிலே இந்த மது போதையை யாரெல்லாம்
அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களை ஒரு பக்கம் நாம் அவர்களுக்கு சிறந்த நிவாரணங்கள் கொடுத்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும், மேலும் நம்மோடு சமகாலத்தோடு சிறந்த நண்பர்களாக, குடும்ப உறவினர்களாக, நம் அலுவலகத்தினுடைய பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்களையும் இந்த மது போதையிலே அவர்களை அடிமையாக்கி விடாமல் முன்கூட்டியே எச்சரித்து அவர்களை விடுவிக்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு இன்று நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் போதை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற இந்த ஒரு மகத்தான இலக்குக்கு கீழே ஒரு சிறு விதையாக இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தலாம் என்று ஜமாத் இஸ்லாமி இந்து ஊடகத்துறையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற்றது. இதிலே மிகச்சிறந்த ஆளுமைகள், குறிப்பாக சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பினுடைய மாநில தலைவர் கமாலுதீன் அவர்களையும், சிறந்த மனநல ஆலோசகர் சகோதரி சஹனாத் அவர்களையும் இந்த சிறப்பு நிகழ்விலே சிறப்பு விருந்தினர்களாக அழைத்து இந்த மது போதை விஷயத்தை முழுமையாக அளிப்பதற்கு எந்தெந்த மாதிரியான வழிகாட்டுதல்கள் இருக்கிறது என்பதை விளக்கி சொல்வதற்காக அழைப்பு விடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் இருவரும் உடனடியாகவே இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு ஓகே சொன்னார்கள். அந்த இரண்டு நபர்களுக்கும் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வழிகாட்டுதல்கள் நிச்சயமாக மனித சமுதாயத்திற்கு மிக பெரும் வழிகாட்டுதலாகவும் சிறந்த இந்த தீமையிலிருந்து அவர்கள் விடுவிப்பதற்கு நல்ல வழிகாட்டுதலாகவும் அமையும். அந்த வகையிலே உங்கள் இருவருக்கும் ஜமாத் இஸ்லாமி இந்து தமிழ்நாடு ஊடகத்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்த அருமை சகோதரர் சுஹைல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இது போன்ற மிக முக்கியமான பல தமிழக மக்கள், இந்திய மக்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் எதெல்லாம் வருகின்றதோ அதனை முதன்மைப்படுத்தி அதிலே நம்முடைய ஜமாத் இஸ்லாமி இந்து தமிழ்நாடு ஊடகத்துறையின் சார்பாக தொடர்ந்து இதே போல் சில கருத்தரங்கங்கள், விவாத அரங்கங்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கின்றோம். அந்த திட்டமிட்ட நிகழ்ச்சிகள் உங்களுக்கு அழைப்பாக வருகின்ற பொழுது நீங்கள் அனைவரும் அவசியம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அன்போடு வேண்டுகோள் விடுத்த வண்ணம் இந்த நிகழ்ச்சியினுடைய அனைத்து அம்சங்களையும் வல்ல இறைவன் ஏற்றுக்கொண்டு மகத்தான நன்மையையும் சுவனத்தையும் தருவானாக என்று பிரார்த்தித்து இந்த நன்றி உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.